ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி பூரம் பற்றியும் அன்றைய நாளில் வழிபடும் முறைகள் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள். ஆடி மாதம் அம்பாளை வழிபடுவதற்காக உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் ஆடிப்பூரத்தில்தான் அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் பலரும் வளையல்களை வாங்கிச் சென்று அம்பாள் வழிபாட்டிற்கு கொடுப்பார்கள். பலரும் கொடுக்கும் வளையல்கள் ஒன்றாக பூஜையில் வைக்கப்பட்டு வழிபாட்டிற்கு பின்னர் அந்த வளையல்கள் பக்தர்களுக்கு மீண்டும் பிரசாதமாக வழங்கப்படும். அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் மனம் போல் மாங்கல்யம் அமையும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் கிடைக்கும். அம்பிகை வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்புறம் இருப்பதால் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 10 நாள் விழா நடத்தப்படும். அதில் 4ஆம் நாளில் காந்திமதி அம்மனுக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் வளையல் அலங்காரம் நடத்துவார்கள். திருவாரூர் கமலாம்பாள், நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை ஆகிய சிறப்புமிக்க அம்மன்கள் அருளாட்சி புரியும் திருக்கோவில்களிலும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகவல்லி அம்மனுக்கு ஆடிப்பூரம் அன்று சந்தன காப்பு அலங்காரமும் இரவில் வளையல் அலங்காரமும் செய்யப்படும். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் திரிபுர சுந்தரி அம்மன் சுயம்பு வழிவானவர். இங்குள்ள அம்மனின் மூர்த்தமானது அஷ்டகந்தகம் என்ற 8 விதமான வாசனை பொருட்களால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த அம்மன் தன்னுடைய மார்பில் ஸ்ரீ சக்கரத்தை பதக்கமாக அணிந்திருக்கிறாள். இந்த அம்மனுக்கு வருடத்தில் 3 நாட்கள் மட்டுமே முழுமையாக அபிஷேகம் செய்யப்படும். மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறும். பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி மற்றும் குறிப்பாக ஆடிப்பூரம் ஆகியவையே அபிஷேகம் நடைபெறும் நாட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, ஆடிப்பூரம் அன்று அம்மன் கோவில்களுக்கு சென்று முழுமையான இறை வழிபாட்டில் ஈடுபடுவோம். அம்மனின் அருளால் வளமுடன் வாழ்வோம்.